காட்டும்போது அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டுன்னா அரகஜான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, அது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி சார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதாகும்? நான் சொல்கிறேன், அவருடைய நெற்றில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பொட்டு நான் சமீபத்தில் பார்க்குறேன். அது பேர் வந்து அரகஜான்னு ஒன்று. இப்போ உலகம் பூரா அது ஒரு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அரகஜா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அரகஜம் முழுகஜம்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரகஜாவை. அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு. அது தண்ணி எடுத்து போட்டு எழுதியிருந்தேன். அதனால் இது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுலாம் இல்லை சார். அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் எழுத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதனால் அப்படின்னு. ஆனால் விஜய் பேரரசுங்கிறத யாருமே தப்பாக சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை விஜயம்ங்கிறத பற்றி நான் சொன்னேன். யார் வேணாலும் விஜயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் ஒரே பரபரப்பாச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜா சாருடைய ஷோவில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு, உலகத்துக்கே இசைராஜா இளையராஜாவாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ராஜா விஜயம் செய்திருக்கிறார். விஜயம் சொன்னோன்னே அடிக்கிறாங்க, கிளாப்ஸ். எல்லாருக்கும் தெரியும் அவர் மிஸ்டர் விஜய் சொல்கிற நானுங்கிறது தெரியும். அந்த விஜய் பேரரசு தான் நான் சொல்ல வந்தது. இது வந்து அந்த ஃபோட்டோ வெளியில் வந்து அதில் நான் என்ன எழுதியிருந்தேன்னு வெளியில் வந்ததுக்கப்புறமேல உடனடியாக அது ஏன் விஜய பேரரசுன்னு போடுறீங்க, அது ஏன் சோழ அரசுன்னு போடக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து விஜய பேரரசு விஜயநகர பேரரசுன்னு போடுறீங்க, இந்த மாதிரி ஏதோ கச்ச 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 கச்சன்னு அதில் இது நான் சத்தியமாக எதிர்பாராதது. ஏன்னா நம்ம படித்து காட்டுறவங்க யாராவது ஒருத்தராது இந்த மாதிரி குதர்க்கமாக கண்டுபிடிச்சி அதை போடாதீங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நம்ம இதை தவிர்த்திருக்கலாம். அந்த வார்த்தையை நான் எழுதுறதுனால எனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல.